ஹலோ வணக்கம். என் அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு க்ளீனிங் விலாக் தான் போட போகிறேன். இது என்னுடைய ஒரு அன்பான சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு விலாகு கபோர்ட் க்ளீனிங். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி கபோர்டில் இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதை எப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒட்டனெல்லாம் அடிக்கிறோம், வீட்டில் பெயிண்ட் பண்ணுறோன்னா அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஃபாக வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணணுன்றதை பற்றி ஒரு விலாக் தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு செல்ஃப் மட்டும் பண்ணி ஒரு வீடியோக்காக ஒரு செல்ஃப் மட்டும் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நான் எல்லாமே பண்ணிவிட்டேன். இன்னும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்காக ஒரு செல்ஃப் மட்டும் ஃபஸ்ட் நம்ம எல்லா துணியும் எடுத்துட்டு அந்த ஒரு செல்ஃபும் அது க்ளீன் துடைச்சிட்டு திரும்ப அதில் அந்த வேறு பேப்பர் போட்டுக்கலாம். இல்லை அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்ததை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு பாருங்கள். உங்ககிட்ட ஒரு பழைய சேரீ, காட்டன் சேரீ இல்லை பெட்ஷீட்டு எது இருக்கோ அதை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு இது வராது, மடிக்கிறதுக்கு வராது ஈஸியாக. பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு 2ஆக மடிச்சுட்டு அப்புறம் இன்னும் 4ஆக மடிச்சிடுங்க. கரெக்டாக ஸ்கொயராக மடிச்சுட்டு நல்லா நீட்டாக மடிச்சுட்டு அதை கீழே போட்டு சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து எடுத்தீங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் மடிச்சிருக்கும், ஆல்ரெடி மடித்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒட்டனை அடிக்கும் போது க்ளீன் பண்ணும்போது அதில் திரும்ப டஸ்ட் ஆகி எல்லா துணியும் வாஷ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சேஃபாக உங்கள் வீட்டில் இருக்க நல்ல துணிகள், கபோர்ட் க்ளீன் பண்ண போகிறீங்க, பெயிண்ட் பண்ண போகிறீங்க, முதல்ல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. அதை பாருங்கள் அழகாக நீங்கள் எடுக்கும்போது திரும்ப ஈஸியாக இருக்குது. அண்ணாமண்ணான்னு தூக்கி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறது ஒரு வேலை, அப்புறம் இந்த செல்ஃபில் திரும்ப இதை மடிக்கிறது ஒரு வேலையாகிடும். ஸோ மடிப்பில் இருந்தால் அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. அதில் டஸ்ட்டும் படாமல் இருக்கும். எல்லாத்தையும் திரும்ப நம்ம வாஷ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி புடவையை போட்டுட்டு அதுக்கு நடுவில் இதே மாதிரி மடித்து வச்சுருங்க. அழகாக மடித்தாச்சு. இப்போ எப்படி கட்டுறது பாருங்கள். அழகாக 2 சைடு அந்த கார்னரும் அதுக்கு ஆப்போசிட் கார்னர், கரெக்டாக அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கார்னரை எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நடுவில். நல்லா இன்னும் கூட நீங்கள் நிறையா துணி வைக்கலாம். நான் அதில் வெறும் பேண்ட்ஸு தனித்தனியாக எடுக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு அவரோட பேண்ட்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். அதுமாதிரி லேடிஸ் ட்ரெஸ்ஸு அது மாதிரி உங்களுக்கு எது தனியாக வேணும்னா தனித்தனியாக புடவையில் முடிச்சு போட்டுங்க. இல்லை எல்லாத்தையும் ஒன்றா கூட வச்சுக்கலாம். இது பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2த்தையும் முடிச்சு போட்டு ஒரு இடத்துல ஓரமாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் இப்போமே இந்த கிளாத்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, பெயிண்டிங்லாம் ஒர்க்லாம் இருந்ததுன்னா அதுமாதிரி க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அது பண்ணேன்னா செகண்ட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் பேக் வாங்கிக்கோங்க. துணி மூட்டை கட்ட வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் பேக்ஸ் கிடைக்குது. இப்போ நிறையவே கடையில் கிடைக்குது. இது இந்த ஹோட்டல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க நிறையா கார்பேஜ்க்காக. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் இப்போ கிடைக்குது கேரி பேக் ஷாப்பில். அந்த மாதிரி ஷாப்பில் நீங்கள் இது துணின்னு இல்லை, இந்த மாதிரி பெட்ஷீட்ஸு அப்புறம் இந்த டிவி அதெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டு தானே நம்ம பண்ணணும் பெயிண்டிங் ஒர்க்கு ஏதாவது. இந்த மாதிரி இது கூட இந்த மாதிரி பேக்ஸில் பாருங்கள். இந்த மாதிரி பேக்ஸில் நான் சும்மா உங்களுக்காக சாம்பிளுக்காக கொஞ்சம் மட்டும் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதே மாதிரி துணி இல்லை உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் கூட வெளியில் இருந்தாலும் அதில் பெயிண்ட் பட்டுரும். ஸோ பெயிண்ட்டு இல்லை எதை நீங்கள் க்ளீன் பண்ணோம் அதில் டஸ்ட்டு படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அது அந்த டஸ்ட்டோ இல்லை பெயிண்டிங்கோ படாத இடத்துல ஒரு இடத்துல வச்சு ஒரு வேஸ்ட் பெட்ஷீட் போட்டு இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஓகே, இந்த ஒர்க் முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சுது. இப்போ அந்த நாட்டை ரிமூவ் பண்ணி பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கண்ணாமண்ணா இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் நல்லா மடிச்சுட்டு நம்ம இருந்த மாதிரி பழைய மாதிரி கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். கபோர்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நடுவில் அந்த ஒரே ஒரு கபோர்டு தாங்க பாவம், எங்களுக்கு தான் மீதி எல்லாத்தையும் நாங்களும் என்னுடைய பசங்களுமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம். அவருக்கு பாவம் எங்களுக்காக 2 பீரோ அது இல்லாமல் இந்த கபோர்டும் இருக்குது. அவருக்கு ஒரே ஒரு அந்த செல்ஃபில் அந்த ஒரே ஒரு பிளேஸ் தான் அவருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் அவரோட தான் ஈஸியாக இருக்கும், அதனால் அவங்களதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யார் துணி கம்மியாக இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ஃபுல்லாக என்னோடது, அது ஒரு நாள் பண்ணணும். நான் எப்படி வச்சுருப்பேன்னா ஃபஸ்ட்டு எனக்கும் அந்தளவுக்கு மடிக்கலாம் தெரியாதுங்க, அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மடித்து வச்சுப்பேன். ஆனால் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் ஈஸியாக ஒரு சைடு ஃபுல்லாக என்னோடய பேண்ட்டு, அதுக்கப்புறம் சுடி டாப் இருந்தால் அது ஒரு சைடு வச்சுப்பேன். டெய்லி யூஸு நைட்டிஸு அப்புறம் இன்னர் வேர்ஸ்னால் அது ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே தான் நான் வச்சுப்பேன் எப்போயுமே. நீங்களும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.